மறவாத நினைவாக இன்றைய இறை மன்னா. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை ஆசீரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும். லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 16 18 முடிய உள்ள இறைவார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தின் மைய கருத்தாக உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லுகின்ற இயேசுவின் வார்த்தைகள் நமது சிந்தனைக்கு வைக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தியில் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என 2 வகையான மனிதர்கள் குறிப்பிடப்படுகின்றனர். அதற்கு முன்னதாக இன்றைய நற்செய்தி எதன் பின்னணியில் வருகிறது என்று தெரிந்தால் இன்றைய நாளின் நற்செய்தி நமக்கு தெளிவாக புரியும். இக்குறிப்பிட்ட பகுதிக்கு முன்னால் இயேசு விதைப்பவர் உவமையாக 4 வகையான நிலங்களில் விழுகின்ற விதை உவமை பற்றி சீடர்களுக்கு விளக்கிய பிறகு இன்று நாம் வாசிக்கின்ற எரியும் விளக்கு உவமையை கூறுகிறார். ஆகவே இவ்வுவமையிலே 2 வகை மனிதர்கள் குறிப்பிடப்படுகின்றனர். முதல் வகை மக்களான உள்ளவர்கள் பற்றி சொல்வதை விட 2வது வகையான மனிதர்களாகிய இல்லாதவர்களுக்கு என்ன ஆகிறது என்பதை இயேசு தருகின்ற விளக்கம். உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவர்களிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்கிறார். என்னடா அது, இயேசு கூட இப்படி சிந்திக்கிறார் என்று நாம் நினைக்கலாம். உள்ளவர்களுக்கு எதுக்கு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்கணும் என்பது நமது வாழ்வின் யதார்த்த சிந்தனைகள். உண்மைதான். நாமும் கூட சில நேரங்களில் சொல்லி இருப்போம், இருக்கிறவனுக்கு மனசு இல்லை, ஆனால் இல்லாதவனுக்கு மனசு இருக்கு. ஆனால் இயேசுவின் வார்த்தைகளோ முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. அன்பானவர்களே, இயேசு சொல்லுகின்ற உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல இவ்வுவமை விதைப்பவர் உவமையின் தொடர்ச்சி. விதை என்பது இறைவார்த்தை. ஆக இறைவார்த்தையை கேட்போர் அனைவரும் எவ்வாறு உள்ளவர்கள் மற்றும் இல்லாதவர்களாக மாறுகிறார்கள் என்பதை இன்றைய சிந்தனை. இந்த 2 வகைகளுள் நாம் எந்த வகையை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் என்பது நம்ம சிந்தனைக்கு கொடுக்கப்படுகிறது. அதனையே இயேசுவும் நீங்கள் எத்தகைய மனநிலையில் இறைவார்த்தையை கேட்கிறீர்கள் என்று நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கிறார். எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தில் மூடி வைத்தோ அல்லது கட்டிலின் கீழே வைப்பதில்லை. மாறாக அனைவருக்கும் ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். இறைவார்த்தையை கேட்பவர்களும் தாங்கள் கேட்டவற்றை தனக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையில் அதை பயன்படுத்த வேண்டும். விளக்கு எரிய எண்ணெயானது மிகவும் முக்கியமானது. நமது வாழ்விலும் ஒளியாயிருக்க இறை விசுவாசமாகி அந்த இறைவார்த்தை என்னும் எண்ணெயானது நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இறைவனின் இறைவார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களை மற்றவர்களுக்கு பயன்பாடு உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். அவ்வாறு இருப்பவர்கள் உள்ளவர்கள் எனவும், இறைவார்த்தையை கேட்டு அதனை தனக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படாமல் வைத்திருப்பவர்களை இல்லாதவர்கள் எனவும் இயேசு குறிப்பிடுகிறார். இருவருமே இறைவார்த்தையை கேட்கின்றனர். அதனை பயனுள்ளதாக மாற்றி மற்றவர்களுக்கு பிரகாசமாக இருப்பவர்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் உதவாமல் வைத்திருப்பவர்களிடம் எண்ணெயாக இருக்கின்ற அந்த இறைவார்த்தை இருந்தும் பயனில்லை. ஆகவே அவர்களிடமிருந்து எடுத்து முதல் வகை மனிதர்களான உள்ளவர்களுக்கு கொடுத்தால் அவற்றில் பயன் உண்டு என்கிறார். இயேசு ஒரு வகையில் இல்லாதவர்கள் என்று பரிசேய மனநிலையை குறிப்பிடுகிறார். காரணம், பரிசேயர்கள் தாங்கள் மட்டுமே இந்த பாவம் நிறைந்த மனிதர்களுக்கு மத்தியில் நேர்மையும் நீதியும் கொண்டவர்களாக இருக்கின்றனர் என்று கருதினர். அவர்களை மற்றவர்களை விட அதிகம் தெரிந்தவர்கள் எனவும், மக்கள் மீட்பு பெற அவர்கள் சொல்வதை கேட்டாலே போதும் என்ற மனநிலையில் இருந்தவர்கள் அவர்கள். இவர்கள் தங்களை ஒளியாக கருதினர். ஆனால் எவ்வகையிலும் அது மற்றவர்களுக்கு பயன் இல்லை. ஒளி இருந்தும் இல்லாதவர்களாக இருக்கின்றனர். ஆகவே அவர்களிடமிருந்து அத்தகைய ஒளியானது எடுக்கப்படும் என்கிறார். அன்பு நிறை உள்ளங்களே, ஒளியை ஏற்றுதல் என்பது மேக்கிங் த ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், மற்றவர்களோடு நல் உறவை ஏற்படுத்தி கொள்வதாகும். இருள் உள்ள இடத்தில் ஒளி வருகின்ற போது அங்கே புதிய உறவு, புது வாழ்வு, வெளிச்சம் என புதிய உலகம் தெரிகிறது, தோன்றுகிறது. இருளில் உள்ளபோது அங்கு இருப்பது என்னவென்றே தெரியாமல் இருக்கிறது. ஆனால் கடவுள் ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த உலகத்தை படைத்தார் என்று தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிறோம். இருளில் இருந்து ஒளியை உண்டாக்கினார். அந்த ஒளியில் பிறந்த நாம் ஒளியின் மக்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதற்கு ஃபியூலாக எண்ணெயான இறைவார்த்தை நமக்குள் இறை நம்பிக்கையை ஏற்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த ஃபெய்த்,
இறை விசுவாசத்தை வைத்து நாம் மற்றவர்களுக்கு பயன்மிக்கவர்களாக பெற்றுக்கொண்ட அந்த ஒளியை பிரதிபலிப்பவர்களாக இல்லை என்றால் நாமும் இயேசு சொல்லுகின்ற அந்த இல்லாதவர்களாக நம்மிடமிருந்து எடுக்கப்படும் மனிதர்களுக்கு ஒப்பாகி விடுவோம். இருளின் மக்களாக மாறிவிடுவோம். இறை விசுவாசத்தால் நாமும் பயன் பெற்று மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக ஒளியை தருபவர்களாக மாற அழைக்கப்படுகின்றோம். பரிசேயர்களைப் போன்று வெளிவேடத்தால் அல்ல, மாறாக உண்மையான புரிதல் உள்ளவர்களாக. எவ்வாறு? வார்த்தை அளவில் அல்ல, செயலளவில் மாற்றம் பெற்றவர்களாக. நமது செயல்பாடுகளை நாம் கொடுக்கும் வெளிச்சம். இறைவன் 100% நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதில்லை. அது 1% ஆனாலும் பயனுள்ள வகையில் நமது விசுவாசத்தை எடுத்துரைக்கவும் வாழவும் நமது வாழ்க்கை அமைய அவர் விரும்புகிறார். என்ன செய்ய போகிறோம்? நாம் உள்ளவர்களாக இருக்க போகிறோமா அல்லது இல்லாதவர்களாக இருக்க போகிறோமா? எத்தகைய மனநிலை கொண்டவர்களாக இருக்க போகிறோம்? சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று சொல்லுவார்கள். ஒளியாக இருக்க முதலில் இறைவார்த்தையான எண்ணெயானது நம்மில் இருப்பதற்கு நாம் அனுமதிப்போம். அதற்கு இயேசுவே நமக்கு சந்நிதியாக இருக்கிறார். அவர் பாதம் அமர்வோம். அவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு அவர் வழியை காண்பிப்பார். அவரோடு அமர்ந்து மௌனத்தோடு அவர்களை பேசி, ஆண்டவரே, நான் உமது இறைவார்த்தையை கேட்கிறேன். அந்த இறைவார்த்தை மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் அமைவதற்கு முதலில் எனது வாழ்வை மாற்றியும் பிறகு எனது வாழ்வின் மூலமாக செயலளவில் மற்றவருடைய மனமாற்றத்திற்கு அது வழிவகுக்கவும் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே வேண்டுவோமா? இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.